Hello everyone, Assalamu alaikum, welcome to my channel. இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற டிஷ் வந்து அரபிக் மச்பூஸ். வாங்க எப்படி செய்யணும் பாப்போம். சிக்கன் மச்பூஸ். அதுக்கு தேவையான சாமானம் பொட்டுக்கடலை தான் இதுக்கு எடுக்கிறேன். ஒரு கப் போல் எடுக்கணும். அதுக்கு சொல்கிறேன் வந்து சன்னா டால்னு சொல்லி. கழுவிட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். 70% போல் வேக வச்சு அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிருக்கணும். ஆக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் பார்த்தாக்கா இந்த ஜாஃப்ரான் இது முடிஞ்சு சுட்டி போய்த்து கடையில் போய்த்து கிட்டிக்கிற கடையில் போய்த்து எடுத்து வர வச்சு அவசரமாக ஆக்கி பிறகு வந்து ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் போல் நல்லா பவுடர் பண்ணி எடுக்கணும். ஆக்கி கொஞ்சம் ஜாஃப்ரான் போட்டு அதோட ரோஸ் வாட்டர் ஊற்றணும். என்கிட்ட நாங்கள் வந்து ஜாஃப்ரான் வந்து போட்டு சீர்க்கு உடனே கலர் கொடுக்காது. அதை போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் அவர்கிட்ட கலர் வரும். இப்போ எங்களுக்கு தேவைன்னாக்கா இந்த கலர் கொஞ்சம் போதாட்டி எனக்கு ஜாஃப்ரான் கலர்ஸ் இன்றைக்கி பவுடர் அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். ஆப்ஷனல் தான், இல்லாட்டி ஜாஃப்ரான் மட்டுமே யூஸ் பண்ணிடலாம். மிச்சமே அரபிக் ஆட்கள்கிட்ட தீனூரில் வந்து ஜாஃப்ரான், ரோஸ் வாட்டர், ஏலக்காய், கரோப்பட்டை பவுடர் இதுபோல் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் கரோப்பட்டை பவுடர் எடுத்துக்கிறேன் வந்து கோழிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் தேய்ச்சி கோழியை தேய்ச்சி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போவே அது இது அவிக்க போட்டு தேய்க்கி இப்படி நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி நல்லா பவுடர்லாம் போட்டு குளிப்பாட்டியெல்லாம் செஞ்சு வச்சு இப்போ ஒரு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் போல் கீ போட்டு அதுக்கு 2 அந்த பே லீஃப், கருவேப்பிலை 2-3 துண்டு, கலாம்பூர், ஏலக்காய் இந்த ஏலக்காயும் போடுங்க. பெரிய வெங்காயத்தில் ஒரு 2 வெங்காயம் போடுங்க. அதுக்கும் வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கோழி அதில் போடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு போல் பூட்டி வைக்கணும் சட்டியை. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக விடணும். ஒரு 20 நிமிஷத்துக்கு போல் வேக விடணும். என்ன வேக விட்டு அதுக்கப்புறம் நான் ஓவனில் போட்டு சுட்டு எடுக்கணும் தானே. உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் போடுங்க. இப்போ நான் வேறொரு தாச்சொன்று அடுப்பில் வச்சு அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கிஸ்மிஸ், கஜு இதுவெல்லாம் பொரிச்செடுக்கணும். ஒரு 2 கைப்பிடி அளவு கிஸ்மிஸ் போட்டு பொரிக்கணும். வெந்து வரக்குள்ள விலங்கு வந்து ஒரு பெலூனுமே புஷ்ஷுன்னு ஆயிடுவார். கஜுவும் போட்டு பொரிச்சிடுங்க. லைட் ப்ரௌன் கலர் வரக்காட்டி இந்த மாதிரி பொரிச்சிருக்கணும். இப்போ நாங்கள் அந்த சன்னா இது பருப்பு வேக வச்சு 70% போல் வேக வச்சு எடுத்து இப்படி நெசுக்கி பார்க்கல கொஞ்சம் வெந்திக்கணும். காஜும் அதேமாதிரி லைட் ப்ரௌன் ஆக்கிட்டு அதேமாதிரி எடுக்கணும். ரோஸ்ட் பண்ணியிருக்கணும்.
பெரிய வேலையெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஈஸி. ஐட்டம்ஸும் அவ்வளோ தேவையில்லை, கொஞ்சம் சாமான் இருந்தால் போதும். இந்த மச்பூஸ் வந்து ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி செய்கிற, இது வந்து நான் செய்கிற வந்து குவைட்டி ஆட்கள் செய்கிற மாதிரி. இப்போ ஒரு சட்டி ஒன்று இல்லை தாச்சி ஒன்று வச்சு அடுப்பில் ஆயிலோ தண்ணியோ ஒன்றும் ஊற்றாமல் அதில் 2 பெரிய வெங்காயம் நல்லா அரிஞ்சு போடணும். அண்ட் ஆயில் ஊற்றாமல் அதை வதங்க விடணும். ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி நல்லா வெந்து ப்ரௌன் ஆகிக்க வரக்குள்ள அப்போ கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றணும், ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போல் ஊற்றணும். அப்போ அந்த கேரமல் மாதிரி ஆகிக்கும் வரும். அதையோடு சேர்த்து மறுபடியும் இன்னமும் கொஞ்சம் வதங்க விடணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் மாதிரி ஆகணும், வெந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஆயில் கொஞ்சம் ஊற்றணும், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் சரி ஆயில் ஊற்றி அதில் நாங்கள் அவிச்ச அந்த சன்னா கடலையும் போட்டு கிஸ்மிஸ் இதையும் போடணும் மேலே. இப்போ இதில் உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனும், கொச்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் போல் போடுவேன். மிளகு தூள் கொஞ்சம் போடுவோம், ஒரு 1/2 டீஸ்பூன் போல். உரப்பு கொஞ்சம் தேவையான இந்த தீனுக்கு அவ்வளோ உரப்பு போடுற இல்லை, ஜஸ்ட் நாங்கள் திங்கிற சுட்டி போட்டிருக்கோம் உரப்பு. எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா இதாகிட்டு அப்புறம் ஓரமாக்கி வைக்கணும் வரையும். இப்போ கோழி வெந்திக்கு கோழியை மட்டும் எடுத்து வேறையாக வச்சுட்டு அந்த தண்ணியிலே அரிசியை போட்டு வேக வைக்க. பார்த்து கோழி அடிக்கோல உடஞ்சிடாமா. இப்போ இதுக்கு நாங்கள் வந்து அந்த ஜாஃப்ரான் இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன், அதை அப்ளை பண்ணுவோம். என்ன குளிப்பாட்டி பவுடர் போட்டு அப்புறம் ஓவனில் போட்டு சுட்டுருக்கு தேக்கி. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோங்க அரிசிக்கு வேவுறதுக்கு அளவுக்கு. ஜாஃப்ரானால் கொஞ்சம் வேறையாக்கி வச்சுக்குவோம், கடைசிக்கு சோறுக்கு கொஞ்சம் ஊற்றுறதுக்கு தேவைப்படும். இப்போ அந்த கோழியை ஓவனில் போட்டு சுட்டு எடுக்கணும். இப்போ இது வந்து தக்கூஸ் செய்கிறதுக்கு ஒரு சின்ன சட்டி ஒன்று எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வெள்ளை வெங்காயம் இடித்தது போடணும். ஒரு 4 வெள்ளை வெங்காயம் போல் இடித்து அது போடணும். அப்புறம் அதை கொஞ்சம்
லைட் ப்ரௌன் ஆகக்குள்ள ஒரு 3 தக்காளி இல்லாட்டி 4 தக்காளிக்காக போடணும் வெட்டி. அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, நச்சரின் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல். அதோட பூட்டி அதுக்கப்புறம் அதை வேக விடணும். ஒரு 10 நிமிஷம் போல் வேக விடணும் பூட்டி. மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும், அப்போ வெந்து வரும். இப்படி வெந்திக்க கூட இந்த இதால் கொஞ்சம் நல்லா கடைஞ்சி விடணும். இவர் தான் dakoos. இப்போ சோத்துக்கு இந்த சோறு கொஞ்சம் வெந்து அப்படி தண்ணியெல்லாம் வற்றி வரக்குள்ள அந்த சஃப்ரானே இதை ஊற்றிடணும். அப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் இது வேக விடணும். ஒரு 10 நிமிஷம் போல் வேக விடணும். அண்ட் ஆல்ரெடி அது வெந்திக்கிற சுட்டி. நல்லா அளவாக வெந்து வந்திக்கு சோறு. செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்குமே நினைக்கிறேன். ஈஸி ரெசிபி, குயிக்காக முடியும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள், தின்னுட்டு நல்லா இருக்கேன்டா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.